ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்ககிட்ட ஒரு பவர் இருக்கு. இந்த ஒரு பவர் மூலமாக எந்த ஒரு தாட்டுமே இல்லாமல் நீங்கள் நினச்ச விஷயத்த ஈஸியாக எரேஸ் பண்ண முடியும். நீங்கள் எந்த ஒரு பேட்டிலையும் பண்ண வேண்டியது இல்லை. எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் உங்களுக்கு இல்லை. எந்த எஃபர்ட்டும் போட வேண்டியது இல்லை. உங்களுடைய தாட் மட்டுமே போதும் உங்களுடைய ஆப்பனன்ஸை அழிக்கிறதுக்கு. இப்படி ஒரு பவர்ஸ் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாருமே ஜெனோன்னு தான் சொல்லுவீங்க. ஆமாம், ஜெனோ இது வரைக்கும் ஏகப்பட்ட டைம்லைன்ஸை எரேஸ் பண்ணியிருக்காரு. ஏகப்பட்ட யூனிவர்ஸையும் என்டையர் ரியாலிட்டியவும் இவர் எரேஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இங்கே தான் ஒரு கேள்வியே வருது. இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிற ஜெனோவால் எல்லாரையுமே எரேஸ் பண்ணிட முடியுமா? இவருடைய பவர்ஸ்க்கு யாருமே இது வரைக்கும் இம்யூனாக இருந்ததே இல்லையான்னு கேட்டால் இருக்காங்க. ஜெனோவாலையும் எரேஸ் பண்ண முடியாத ஒரு சில கேரக்டர்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்கள பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நம்மளுடைய பேக்கப் சேனலும் இருக்குது, மறக்காமல் அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நம்பர் 5, அராலே. இந்த ஒரு கேரக்டரை நீங்கள் மொதல் வாட்டி பார்க்கும்போது ஏதோ ஒரு குட்டி பொண்ணுன்னு சாதாரணமாக நினைப்பீங்க. ஆனால் இவளை பற்றி தெரிஞ்சால் நீங்கள் அப்படி கண்டிப்பாக நினைக்க மாட்டீங்க. ஏன்னா இவங்க ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இவங்க டாக்டர் ஸ்லம்ப்னு சொல்லக்கூடிய ஒரு காமெடி மாங்காலேருந்து வரக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்காங்க. இவங்களுடைய கேரக்டரே கிட்டத்தட்ட ஒரு கேக் கேரக்டர் மாதிரி தான் இருக்கும். எப்படின்னா இவங்க செம ஓவர் பவர்டாக இருப்பாங்க. இவங்களை யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாது. இவங்க எந்த ஒரு பேட்டிலுக்கு போனாலும் அந்த ஒரு பேட்டிலில் ஜெயிச்சிருவாங்க. இவங்க வந்தாலே அங்கே இவங்களுடைய விக்டரி கன்ஃபார்ம் ஆகிடும். இப்படி காமெடியாக எழுதப்படுற கதையை சேர்ந்த ஒரு கேரக்டர் தான் இந்த ஒரு அராலே. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ நம்ம ஒன் பஞ்ச் மேனில் சைட்டாமா எப்படி இருக்கார், அவர் வந்தாலே கன்ஃபார்ம் விக்டரி தான். அவரை எதிர்த்து யாராலையுமே சண்டை போட முடியாது. ஈவன் மூன்லேருந்து வரக்கூடிய அந்த ஒரு பவர்ஃபுல் ஸ்பீஷீஸால் கூட சைட்டாமாவை டிஃபீட் பண்ண முடியாத மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு கேக் கேரக்டர். அவரை யாராலையுமே டிஃபீட் பண்ண முடியாதுங்கிறது தான் அந்த யூனிவர்ஸுடைய லாஜிக்காக இருக்குது. அவரை விட ஓவர் பவர்டான கேரக்டர் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி தான் சைட்டாமாங்கிற அந்த கேரக்டரையே உருவாக்கியிருக்காங்க. இந்த ஒரு கேக் கேரக்டர் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சுன்றது ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும். கோகுவை கலாய்க்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு கேரக்டர் தான் இந்த ஒரு சைட்டாமா. ஆனால் டிராகன் பால் சீரீஸ்லேயே அவங்களுக்குன்னு ஓனாக ஒரு கேக் கேரக்டரை வச்சுருக்கிறாங்க. அந்த ஒரு கேக் கேரக்டர் தான் இந்த ஒரு அராலே. சைட்டாமாக்கு நடக்கிற எல்லா விஷயமும் அப்படியே இந்த அராலேக்கும் இருக்குது. இவங்களும் எந்த ஒரு பேட்டிலுக்கு போனாலும் அதில் இவங்க ஜெயிச்சிருவாங்க. இவங்களை டிஃபீட் பண்ணுறதுக்கும் பெருசாக எந்த ஒரு வில்லனும் இல்லை. ஏன்னா இவங்க எல்லாரை விடவும் ஓவர் பவர்டாக இருப்பாங்க. சரி, இவங்களுக்கும் ஜெனோக்கும் என்ன சம்மந்தம்னு நீங்கள் கேட்கலாம். சொல்கிறேன். டிராகன் பால் சூப்பரில் ஒரு தடவை இவங்க அப்பியர் ஆகியிருப்பாங்க. அப்படி இவங்க வரும்பொழுது இவங்க ஈஸியாக கோகுவையும் வெஜிடாவையும் ஓவர் பவர்டு பண்ணியிருப்பாங்க. பயங்கர பவர்ஃபுல்லாக அந்த ஒரு பேட்டிலில் இவங்க இருந்திருப்பாங்க. ஸோ கோகு வெஜிடாவை டிஃபீட் பண்ணிட்டாலே ஜெனோவால் அவங்கள எரேஸ் பண்ண முடியாதான்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை. நான் முன்னாடி சொன்னல, இந்த ஒரு அராலே, இந்த கேரக்டர் ஆக்சுவலி ஒரு கேக் கேரக்டர். கேக் கேரக்டர்ஸ்க்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா அவங்க மேலே லாஜிக் அப்ளை ஆகாது. இப்போ டிராகன் பால் சீரிஸ் எடுத்துக்கிட்டால் அதில் ஏகப்பட்ட லாஜிக்ஸ் இருக்கும். இந்த யூனிவர்ஸ்லேயே ஜெனோ தான் டாப் ஆஃப் த பீன். அவருடைய எரேஷர் எபிலிட்டிக்கு முன்னாடி யாராலையுமே நிற்க முடியாது. அவர் நினச்சா எல்லா ரியாலிட்டியவும் எரேஸ் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சில லாஜிக்ஸை டிராகன் பால் சீரீஸ்லேயே வச்சுருப்பாங்க இல்லையா? இந்த ஒரு லாஜிக் எதுவுமே இந்த ஒரு அராலே மேலே அப்ளை ஆகாது. ஏன்னா இவங்க ஒரு கேக் கேரக்டர். இதுதான் கேக் கேரக்டருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. அவங்களுடைய ஆப்போனண்ட் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்களுடைய பவர் சிம்பிளாக இவங்க மேலே அப்ளையே ஆகாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த ஒரு எரேஷர் எபிலிட்டியே இவங்க மேலே அப்ளை ஆகுமாங்கிறது டவுட் தான். இந்த ஒரு அராலே நினச்சா ரியாலிட்டியவே பிரேக் பண்ண முடியும். பவர் ஸ்கேலிங்கில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். சர்வேவே ஆக முடியாதுன்னு சொல்லப்படுற சிச்சுவேஷன்ஸில் கூட இவங்களால சர்வே பண்ண முடியும். இதுதான் கேக் கேரக்டருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இப்படி இருக்கும்பொழுது ஜெனோவால் அராலேவை எரேஸ் பண்ண முடியுமாங்கிற கேள்விக்கு அகிரா டோரியாமா மட்டும்தான் பதில் சொல்லியிருக்க முடியும். ஆனால் இப்போ அவரும் இல்லை. நம்பர் 4, சூப்பர் ஷென்ரான். சூப்பர் ஷென்ரான் ரொம்ப எனாமஸாக இருக்கும். என்டையர் கேலக்ஸியே சூப்பர் ஷென்ரான் கூட கம்பேர் பண்ணால் ரொம்ப குட்டியாக இருக்கும். ரெகுலர் ஷென்ரான் பொருங்கா மாதிரி இல்லாமல் சூப்பர் ஷென்ரானுக்கு எந்த ஒரு லிமிட்ஸும் கிடையாது. இவரால் எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்க முடியும். என்ன வேணால் இவரால் பண்ண முடியும். மல்டிபிள் யூனிவர்ஸையே இவரால் ரீஸ்டோர் பண்ண முடியும்.
இந்த ஒரு யூனிவர்ஸை அழிச்சது ஜெனோவாக இருந்திருப்பார். ஆனாலும் இந்த ஒரு சூப்பர் சென்ட்ரானால் அதை ரீஸ்டோர் பண்ண முடியும். ஆமாம், அஃபிஷியலாகவே ஜெனோவுடைய டூயிங்ஸை இவரால் அன்டூ பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் இவரை ஜெனோவால் எரேஸ் பண்ண முடியாதோங்கிற கேள்வியும் எழும்புது. இதுக்கு அதிக வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா சூப்பர் சென்ட்ரானை கிரியேட் பண்ணது ஜலாமாங்கிற இந்த ஒரு கேரக்டராக இருக்கார். இவருக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இப்போ வரைக்கும் தெரியல. ஆனால் இவர் இருக்கும்பொழுது கண்டிப்பாக இந்த ஒரு சூப்பர் சென்ட்ரானை எரேஸ் பண்ணவே முடியாது. இந்த ஒரு சூப்பர் சென்ட்ரானை ஜலமாவால் மட்டும்தான் அழிக்க முடியும். அப்படி இருக்கும்போது இவரை ஜெனோவால் எரேஸ் பண்ண முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இதனால் ஜெனோவுடைய அத்தாரிட்டி ஒர்க் ஆகாத ஒரு சில கேரக்டர்ஸில் இவரும் ஒருத்தராக இருக்கார். நம்பர் 3, கிராண்ட் ப்ரீஸ்ட். இந்த ஒரு கேரக்டரை ஜெனோவால் எரேஸ் பண்ண முடியும், ஆனால் எரேஸ் பண்ண முடியாது. என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியலையா? தெளிவாக சொல்கிறேன். ஜெனோவுடைய எபிலிட்டி மூலமாக இவரை கண்டிப்பாக எரேஸ் பண்ண முடியும். ஆமாம், என்னதான் இவர் டிராகன் பால் சீரீஸ்லேயே இருக்கிற ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டர்னு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் செய்யப்பட்டாலும் இவரை ஜெனோவால் எரேஸ் பண்ண முடியாதுன்னு எங்கேயும் சொல்லவே இல்லை. அப்படி இருக்கும்பொழுது இவர் ஜெனோவுடைய அத்தாரிட்டிக்கு உட்பட்டு தான் இருப்பார். ஆனால் ஜெனோ இவரை எரேஸ் பண்ண மாட்டார். இதுக்கு என்ன ரீசன்னு கேட்டால், இவர் தான் ஜெனோவுடைய பிரெயினாகவே டிராகன் பால் சீரீஸில் இருக்கார். இவர் சொல்லி தான் ஜெனோ நிறைய விஷயங்களை செய்கிறாரு. ஜெனோ தான் ஓவர் பவர்டான கேரக்டராக இருக்கார். ஆனாலும் ஜெனோவுடைய பிரெயினாக இருக்கிறது இந்த ஒரு கிராண்ட் ப்ரீஸ்ட் தான். பேலன்ஸ் எப்படி அஃபெக்ட் ஆகுது, எந்த பிளானட்ஸை அழிக்கணுங்கிற எல்லா விஷயத்தையும் இவர் தான் போய் ஜெனோவுக்கு ரிப்போர்ட் பண்ணுவார். அதுபடி ஜெனோ அந்த ஒரு பேலன்ஸை சரி செய்வார். எப்படி இருக்கும்பொழுது ஜெனோவுக்கு கிராண்ட் ப்ரீஸ்டுடைய தேவை ரொம்ப அதிகமாக இருக்குது. இதனால் ஜெனோவால் கிராண்ட் ப்ரீஸ்ட்டை அழிக்கவே முடியாது. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவரால் ஜெனோவுடைய எரேஷர் எபிலிட்டியை தாங்க முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவருக்கு இம்யூன் இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி பல வீடியோஸில் சொன்ன மாதிரி இவர் தான் ஃபைனல் வில்லனாக வரப்போகிறாருங்கிற மாதிரி ரொம்ப அதிகமாக பேசப்படுது. அப்படி இருக்கும்பொழுது இவர்கிட்ட ஜெனோவுடைய எபிலிட்டியை தாங்குற மாதிரி ஏதோ ஒரு ட்ரிக்ஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இந்த ஒரு தியரி உண்மையா இல்லையாங்கிறது நமக்கு கிளைமேக்ஸில் தான் தெரியும். ஸோ ஜெனோ எரேஸ் பண்ண முடியாத ஒரு சில கேரக்டர்ஸில் இவரும் ஒருத்தராக இருக்கார். நம்பர் 2ல் 2 கேரக்டர் இருக்காங்க. ஒன்று குட் சுப்ரீம் டீமன் கிங், அடுத்தது ரைமஸ். இவங்க 2 பேரையும் நமக்கு டைமால தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. டிராகன் பால் சீரீஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ஜெனோ தான் ஒரு சுப்ரீம் ரூலர்னு சொல்லப்பட்டிருக்கும். ஆனால் ஜெனோ இது வரைக்கும் டிஸ்ட்ரக்ஷனை மட்டும்தான் பண்ணியிருக்காரு. அப்போ இந்த கிரியேஷன் பார்ட்டை யார் பண்ணதுங்கிற கேள்வி எல்லா ஃபேன்ஸ்க்கும் இருக்கும்போது டைமால இந்த கேள்விக்கான பதிலை கொடுத்துருக்காங்க. இதை பண்ணது வேறு யாருமே இல்லை, ரைமஸும் குட் டீமன் கிங்கும் தான். இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் கிரியேஷன்ஸை பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக டீமன் கிங் ஆர்டர் போட ரைமஸ் இந்த ஒரு யூனிவர்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு. இவர் ஏகப்பட்ட யூனிவர்ஸை கிரியேட் பண்ண சொல்லி ரைமஸ்க்கு ஆர்டர் போட்டு இருப்பார். அதனால் ரைமஸ் தான் மொத்த யூனிவர்ஸையும் கிரியேட் பண்ணதா டிராகன் பால் டைமாவில் சொல்லப்பட்டு இருக்கும். இதுபடி பார்க்கும்பொழுது ஜெனோவையே கிரியேட் பண்ணது இவராக தான் இருக்கணும். ஸோ இவர் தான் கிரியேட்டருங்கிறதுனால ஜெனோவால் கண்டிப்பாக கிரியேட்டரையே எரேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி குட் சுப்ரீம் டீமன் கிங் தான் இந்த ஒரு ரைமஸுக்கும் மேலே இருக்கக்கூடிய ஒரு பவராக இருக்கிறதுனால அவரையும் ஜெனோவால் எரேஸ் பண்ண முடியாது. ஏன்னா ஜெனோ வெறும் ஒரு கிரியேஷன்ஸ் தான். அவரை கிரியேட் பண்ணதே இவங்க 2 பேராக இருக்கிற காரணத்தினால இவங்களையும் கண்டிப்பாக ஜெனோவால் எரேஸ் பண்ண முடியாது. நம்பர் 1ல் இருக்கக்கூடிய இந்த ஒரு கேரக்டர் யாராக இருப்பான்னு ஆல்ரெடி எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. அதுதான் டோரிபாட். இந்த ஒரு டோரிபாட் அகிரா டோரியாமாவுடைய கார்ட்டூன் வேர்ஷனாக பார்க்கப்படுது. இந்த ஒரு டோரிபாட் எப்பெல்லாம் அப்பியர் ஆகுதோ அப்போது டோரியாமாவே அப்பியர் ஆகிறதா தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஜெனோங்கிற இந்த ஒரு கேரக்டர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அது இந்த டிராகன் பால் ஸ்டோரிக்குள்ளே மட்டும்தான் இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது டோரிபாட் தான் இந்த ஒரு ஸ்டோரியவே உருவாக்கியிருக்காரு. இதனால் ஸ்டோரியை உருவாக்கின ஆத்தரையே ஜெனோவால் எரேஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஜெனோ மட்டும் இல்லை, இன்னும் எத்தனை பவர்ஃபுல்லான கேரக்டர் வந்தாலும் இந்த ஒரு டோரிபாட்டை அழிக்கவே முடியாது. ஏன்னா இவர் தான் மொத்த யூனிவர்ஸையுமே ஒரிஜினலாக கிரியேட் பண்ண ஒரு கிரியேட்டராக இருக்கார். இதனால் டோரிபாட்டோடைய எக்ஸிஸ்டன்ஸ் தான் டிராகன் பால் சீரீஸில் பயங்கரமான ஒரு லெவலில் இருக்குது. ஸோ அல்டிமேட் பவர்ஃபுல் பீயிங் எடுத்துக்கிட்டால் அது இந்த டோரிபாட் தானே தவிர்த்து குட் சுப்ரீம் டீமன் கிங்கோ இல்லை ரைமஸோ இல்லை ஜெனோவோ கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டிராகன் பால் சீரீஸை தாண்டி வேறு ஏதாச்சும் அனிமேல
ஜெனோவையே பீட் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ் இருக்காங்களா? அவங்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.